நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலையுமே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் நம்ம அப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு குறை நமக்கு இருக்க தான் செய்யுது. இதுக்காக நம்ம சாபத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாபத்துக்குள்ளே கிடையாது. ஏன்னா தேவன் சிலுவையில் நம்மளுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அது ஒரு சின்ன குறை. அந்த குறைக்கு காரணம் அந்த காரியத்தை குறித்த அறிவு இல்லாததுனால கூட இருக்கலாம், இல்லாட்டினா அந்த காரியத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய விதத்தில் கூட இருக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். குறைவில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுகிறார். யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு குருடனை கூட்டிகிட்டு வந்து இவன் செஞ்ச பாவமா இவன் அப்பா செஞ்ச பாவமான்னு கேட்கும்பொழுது இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான காரியமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாரு. அதனால உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்துச்சுன்னா அது சாபம் கிடையாது. அந்த குறைவை நிறைவாக மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக தேவன் வாழ வைப்பார். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.